அஞ்சைக்களம் என்ற தலத்திற்கு அந்த சேர நாட்டிலிருந்து மலைநாடு என்று சொல்லக்கூடிய அந்த தலத்திற்கு எழுந்திருக்கிறார். அதற்கு முன்னாடி அதாவது வெறித்தேன் மனை வாழ்க்கை என்று ஒரு பதிகத்தை பாடுகின்ற பொழுதுதான் கைலாயத்தில் இருக்கக்கூடிய பெருமான் அங்கே இருக்கக்கூடிய அந்த வெள்ளை யானையை பூலோகத்திற்கு அனுப்பி அவரை கைலாயத்திற்கு அழைத்து சென்றார். அப்படி அந்த கைலாயத்திற்கு செல்லுகின்ற பொழுது அவர் இங்கு பாடல, அந்த வெள்ளை யானை மீது அமர்ந்து செல்லுகின்ற பொழுது அந்த வழியிலே பாடுகிறார். வழியில பாடுகின்ற பொழுதுதான் அந்த பாடல் எப்படி அந்த ஒலி அலைகள் மூலமாக அந்த அஞ்சைக்களத்து அப்பருக்கு அது சென்றடைந்து அந்த அஞ்சைக்களத்து அப்பர் நமக்கு இந்த பதியத்தை அளித்திருக்கிறார் என்றால் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த செயலை இறைவன் செய்ததனுடைய பயனை எல்லாம் இந்த பதியத்திலே எத்தனை முறை பாடினாலும் நமக்கு அந்த ஆசை தீரவே தீராது. முழுமையாக பாடி நாமும் அந்த இறைவனிடத்திலே செல்லக்கூடிய ஒரு அற்புத அருளை நாமும் பெறுவோம். இறைவன் எப்படியெல்லாம் இந்த சுந்தரரை பெருமைப்படுத்திய ஒரு பதிகம். எத்தனையோ தேவாதி தேவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், தவசீலர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவளை எல்லாம் விட்டு இந்த சுந்தரரை மட்டும் கைலாயத்திற்கு வெள்ளையானை மூலமாக அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் இதுவரை நாம் கண்டதில்லை, இனிமேல் நாம் காணப்போவதும் இல்லை. ஆனால் இந்த அற்புதத்தை எல்லாம் இந்த வரிகள் மூலமாக நாம் அனுபவிக்கும் வண்ணமாக இறைவன் அருளி செய்திருக்கிறார். இந்த பதிகத்தை நாம் விண்ணப்பம் செய்வோம்.